ஹாய் ஸ்ரீவன் சிம்சுதா சுந்தரராஜன். வீடியோ எடுக்கலாம் வரும்போது மைக்கோடையே சார்ஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆடியோ ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட சவுண்ட் வச்சு பார்த்துக்குங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சினி அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் பார்த்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பாவம் பொல்லாதது மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ படம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு எடுத்துக்கிட்ட கான்செப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட்டான படத்தை கொடுத்துருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாதது டைட்டில் வச்சிருக்காங்க. பட் அதே சமயத்தில் பெண்களுக்காகவுமே சில விஷயங்கள்ங்கிறது பேசுகிறாங்க. பெண்கள் மேலே என்ன தப்பு இருக்குங்கிறதும் பேசுகிறாங்க. பெண்கள் மேலே என்ன சரி இருக்குங்கிறதும் பேசுகிறாங்க. ஆண்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. ஆண்கள் மேலே என்ன சரி அப்படிங்கிறதுமே பேசியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு படம். டெக்னிக்கலா பார்க்கும்போது, சினிமேட்டிக்கா பார்க்கும்போது சில மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு அமெச்சூர் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிலாம் வந்துட்டு இருந்தாலும் கூட, ஓவராலா கதையா பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கங்கிறத பார்க்கும்போது ஒரு நல்ல படமா குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, என் ரேடாருக்குள்ள என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள்னு பார்க்கும்போது 6ஆம் மலை மட்டும் தான். அந்த படம் மட்டும் தான் இன்னும் பார்க்கணும். நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு வீடியோ வரும். இல்லன்னா அடுத்த வீக் ஆஃப் என்னங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாரி முடிவு பண்ணி சீக்கிரமா அத பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ போடுவேன். கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கிறது எனக்கு இருக்கு. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டீசர், ட்ரெய்லர், ப்ரோமோஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கிங் படத்தோடைய டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் ரிவீல். ஸோ எஸ்ஆர்கேவோட படம். சித்தார்த் ஆனந்த் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரு நம்ம இதுல அது பேர் என்னப்பா? ஸ்பை யூனிவர்ஸ்ல வந்துட்டு ஒரு படம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த படங்கிறது ஞாபகம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பட்டானா இல்ல வாரான்னு தெரியல. அதுல ஏதோ பண்ண மாரி ஞாபகம். இவரோட பேர எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் ஏதோ ஒரு படம் இவரோடது பார்த்துருக்கேன். என்னங்கிறது எனக்கு தெரியல. அனி மியூசிக்ல இந்த படம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லுக் ரிவீல் மட்டும் அப்படியே பண்ணியிருக்காங்க. லுக்க பார்க்கும்போது வந்துட்டு லைட்டா எஃப்1 மாரி இந்த அதே மாரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுருக்காங்களேடா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். காக்கி சட்டை வில்லனையும் எஃப்1 காக்கி சட்டை வில்லனுடைய லுக்கையும் எஃப்1 நம்ம பிராட் பிட்டோட லுக்கையும் கலந்தடிச்ச மாரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. காமெடியா போட்டிருந்தாங்க. பட் லுக் நல்லா இருக்கு. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அனியோட மியூசிக் பார்ப்போம். डर नहीं दहशत हूँ It's show time. அடுத்து காந்தா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு, ஓகே ஒரு தரமான படத்த நம்ம பார்க்க போறோம்டா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கிறது வருது. கதையா பார்க்கும்போது பெருசா இவங்க வந்துட்டு இது பண்ணல. ஒரு படம் காந்தா அப்படிங்கிற அந்த படம் வந்துட்டு, நம்ம சமுத்திரக்கனி கேரக்டர் வந்துட்டு ஒரு படம் ஒரு எழுதி வச்சிருக்காரு. இந்த காந்தா அப்படின்னு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சமுத்திரக்கனியோட சிஷ்ய புள்ளையா தான் நம்ம துல்கர் வராரு. ஸோ துல்கர் வந்துட்டு இப்ப இந்த படத்த நான் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய குருவால முடியாதத நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் என்னன்னா குருவுக்கு ஒரு ஈகோ. நம்மளால முடியாதத நம்ம சிஷ்யன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ ட்ரிப் ஆகுது. அதே சமயத்துல அந்த கதையில மாற்றம் பண்ணி கிளைமேக்ஸ மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. என் கதைய நீ படமா பண்ற. எப்படி நீ கிளைமேக்ஸ மாத்துவேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ்னால அந்த படம் என்ன ஆச்சு? கடைசியா என்ன முடிவு வந்துச்சு? அப்படிங்கிறது தான் மீதி கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹீரோயின் பத்தி வந்துட்டு, அது ஹீரோயின் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ தான் அடுத்த இது அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சார் சொல்ற ஒரு சென்ட்ரல் கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஈவென்ட்ல துர்கா சொன்னத வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து 2019லயே தொடங்கிட்டாங்களாமா. அப்பயே ப்ரீ புரொடக்ஷன் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷமா ஸ்கிரிப்ட் லெவல்லயே இருந்து, அங்க ஸ்கிரிப்ட் லெவல்ல டைரக்டருக்கும் இப்ப நம்ம டைரக்டர் வந்துட்டு துல்கர் கூட அவங்க 2 பேர் மட்டும் ப்ரொடியூசர் முடிவாங்கல. அவங்க 2 பேரும் மட்டும் உட்கார்ந்து பேசி கதை எங்கெங்கேயோ போய் கடைசியில ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த படம் வந்து ஷூட்டிங்கே போயிருக்காங்க. நடுவுல வந்துட்டு கேஸ்ட்லாம் வந்துட்டு இவங்களே பேசி யார போடலாம் அப்படிங்கும்போது, அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் ஹீரோயினுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்யஸ்ரீய போட்டுருக்காங்க. பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, பாக்யஸ்ரீ வந்துட்டு ஃப்ரெஷ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு பல படங்கள் தெலுங்குல பண்ணிட்டாங்க. இப்பதான் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஆல்ரெடி எஸ்டாபிளிஷ்டான ஹீரோயின். பட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹீரோயின் தான். அப்போதைக்கு அவங்க ஏதோ சின்ன சின்ன படம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்பவே இந்த படம் முடிச்சு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கா இருந்திருக்கும். நடுவுல இவங்க நெறைய கிளாமர் ரோல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ரீசென்ட்டா தான் வந்துட்டு திரும்பவும் ஒரு கதை ரிலேட்டடான ரோல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தா, கிங்டம் படம் தேவரகொண்டாவோட படத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு கதையில ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல். இப்ப ரீசென்ட்டா ஆந்திரா கிங் தாலுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 28 நவம்பர் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ராமோடைய படம். ராமுமே வந்துட்டு பயங்கர ஒரு கமர்ஷியல் கிரிஞ்சுன்னு சொல்லலாம். கிரிஞ்ச் ஃபிலிம்னு சொல்லலாமா? இந்த ஓவர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இருக்கும்ல. அந்த மாரி படங்களா பண்ணிட்டு இருந்தவரு, இப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பக்கா கமர்ஷியல் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஜனரஞ்சக படம் அந்த மாரி ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு. ஸோ லுக் எல்லாம் மாத்தி, ஒரு வாய்ஸ் எல்லாம் மாத்தி, பயங்கர மாஸா இருந்தவரு, இப்ப வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஒரு கதைக்கு ஏத்த ஹீரோவா மாற ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரோட படங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவரும் பாக்யஸ்ரீயும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஆந்திரா கிங் தாலுகா 28 நவம்பர் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆனா நானும் போய் பார்ப்பேன். இந்த படம் என்னமோ எனக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது.
பார்ப்போம். ஸோ பாக்யஸ்ரீ இந்த படத்தில் இருக்காங்க காந்தால. ஸோ காத்தா பார்க்கலாம் படம் எப்படின்னு சொல்லிட்டு. வர்ற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது 14 நவம்பர். பார்ப்போம். என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. அடுத்து பாகுபலி தி இட்டர்னல் வார் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகுபலி படத்தை பார்த்தவங்க அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த இட்டர்னல் வாரோட டீசரை போட்டிருப்பாங்க. ஸோ பாகுபலி அமரேந்திர பாகுபலி இறந்ததுக்கப்புறமா அவர் வந்துட்டு இந்த பாதாள லோகத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு இந்திரனுக்கும் ஒரு அரக்கனுக்கும் சண்டை வருது. பாகுபலி வந்துட்டு பாகுபலி யாரை கண்ட்ரோல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போகுது. அப்போ இந்திரனை எதிர்த்து அந்த அரக்கனுக்கு சப்போர்ட் பண்ணி பாகுபலி போய் சண்டை போடுற மாதிரி தெரியுது. எதுக்காக அரக்கனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்திரன் எதுக்காதுங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இந்த அனிமேஷன் படமாக ரிலீஸ் ஆகுது. அண்ட் 120 crores அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்ஜெட். இதில் ஏதோ பயங்கரமான OSTs இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசெண்டாக பேச்சு போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ராஜமௌலி சாரோட ஐடியா கிடையாது இது. வேற ஒருத்தர் வந்துட்டு இந்த ஐடியா ராஜமௌலி சாருக்கு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பண்ணலான் இருக்கேன், என் டைரக்ஷனில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அந்த படம் ரெடி ஆகுது. பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் பார்ட் 1 போட்டிருக்காங்க. సో 2 పార్ట్ 3 పార్ట్ அந்த மாதிரி దొరుకు போல பார்க்கலாம். ఒకే ఒక మానవుడి చేతిలో ఆ శక్తి పేరి. அடுத்தது கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி இந்த நியூஸ்ங்கிறது வந்துச்சு. மைக்கேல் ஜாக்சனுடைய பயோபிக் எடுக்க போறதா. மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த குடும்பத்தின் வழியாக இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஆக்டிங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவரு பேர் தெரில. பட் அவர் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனோட ஓரளவுக்கு லுக்கில் மேட்ச் ஆகிறாரு போல இருக்கு. அவர் ரிலேட்டிவ்ஸில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் அதில் இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு ஆக்டிங் கேரியர்லுமே இருக்காரு போல இருக்கு. அவர் தான் மைக்கேல் ஜாக்சனாக நடிக்க வைக்கிறாங்க. ஸோ படத்தோட பேர் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, பயோபிக். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ரிலீஸ் டேட் எதுவும் போடலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ட்ரெயிலர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயிலர் நல்லா இருக்கு, பாருங்க, பார்ப்போம். அடுத்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படத்தோடைய சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் 5 minutes ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும் போதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம வில்லு தான். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு இவங்க திரும்பி ஷூட் பண்ணாங்களா இல்லை ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சதாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 வந்துட்டு நம்ம வில்லு காண போனதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு நம்ம ஜாய்ஸை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறது அந்த சீனுக்கு போயிடுவாங்க. ஸோ உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. நடுவில் காமிக் புக் எதுவும் ரிலீஸ் ஆச்சாமா. அதில் வந்துட்டு உள்ள வில்லு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத வந்துட்டு ஓரளவு காமிச்சிருப்பாங்க போல. அதில் அதோட எண்டு தான் இது போல இருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு டிஏஜி பண்ண மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வில்லியம் தான் நடிக்க, இப்போ இந்த ஆக்டர் இருக்கார் இல்லையா வளர்ந்தவர், அதெல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க போல இருக்கு. டிஏஜ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரில. பட் ஃபர்ஸ்ட் 5 minutes சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு நமக்கு தெரியாத விஷயங்கள், நம்ம இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லோரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் இன்னுமே அவங்க சொல்லாத விஷயங்கள் வந்துட்டு வெக்னாவுக்கு என்ன வேணும், இந்த அப்சைட் டவுன் எப்படி உருவாச்சு, இதோடைய மூலஸ்தானம் என்ன, எப்படி உருவாச்சு, என்ன ஏது. அண்டு நம்ம வில் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் அந்த அப்சைட் டவுன் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வில் போன அந்த நொடிங்கிறது அந்த டைம் ஃப்ரீஸ் அப்படிங்கிறத அடிச்சு அங்கேயே தான் இன்ன வரையும் அந்த அப்சைட் டவுனுங்கிறது இருக்குது. அதே டைமில் அப்படியே இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே வெக்னா போயிட்டாரு. பட் வெக்னா போகும்போது, அதாவது ஹென்றி தானே வெக்னா மாறினாரு. ஹென்றி போகும்போது ஏன் அந்த டைம் ஃப்ரீஸுங்கிறது நடக்கல, ஏன் வில்லு போகும்போது நடந்துச்சு, வில்லுக்கிட்ட என்ன இருக்குது, வில்லுக்கிட்ட அப்படி என்ன இருக்குது, எதுக்காக ஹென்ரிக்கு வில் வேணும், வில்லுக்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த சீசன் பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம், பயங்கரமாக இருக்க போது. இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம். நான் பெருசாக இதை எப்படின்னா சீரீஸை பொறுத்தவரையும் நம்பாதீங்க அவன் போட்டுருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு நாள்லேயே உட்காந்து பார்ப்பேன், இல்லை ஒரு மாதம் கூட பார்ப்பேன். எனக்கே தெரியாது சீரீஸ் பொறுத்தவரையும். ஸோ பார்த்துட்டு முடிஞ்சா சொல்கிறேன். ஏன்னா ஜென்வியாக நான் சொல்லியிருந்தேன் சீசன் 2 ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு. கடைசியாக ரொம்ப லேட்டாக தான் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மறந்தும் போயிடுச்சு நிறைய விஷயங்கள். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எதுக்கு சும்மா வளரிக்கிட்டு வீடியோவில் உட்காந்து சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ பார்க்கலாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் ஃபைனல் சீசன். பட் இந்த ஃபைனல் சீசனோட முடிய போகிறது கிடையாது. இதுலேருந்து நிறைய ஸ்பின் ஆஃப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டீசர் வந்துட்டு விட்டுருக்காங்க, ஒரு அனிமேஷன் சீரிஸ்க்கான ஒரு டீசர், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் நடுவில் வந்துட்டு சீசன் 2 வந்துட்டு 1984 நடந்திருக்கும், சீசன் 3 வந்துட்டு 1985 நடந்திருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு கதை, அதாவது 85 அந்த கிறிஸ்மஸ் சமயம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
அந்த சமயத்துல ஒரு நடுவுல நடக்க போற ஒரு கதையா தான் இந்த சீரிஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் சீரிஸ்க்கான ஒரு சின்ன டீசர் மட்டும் விட்டுருக்காங்க. ஒரு குட்டி 1 நிமிஷத்துக்கு. அந்த 1 நிமிஷத்துல கிரியேட்டர்ஸ் பேசக்கூடிய விஷயங்கள், அது போக சம் ஆஃப் தி கிளிப்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. பட் இந்த கிளிப்ஸ கம்பேர் பண்ணி பார்த்தா, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்த்த விஷயங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி தான் இருக்கு. ஏன்னா இதுல பசங்க மட்டும் தான் இருக்காங்களே தவிர, வேற கிங், ஸ்டீவோ யாருமே இல்ல. அண்ட் அது இல்லாம ஃபுல்லா பார்த்தா ஏதோ மரத்துனால ஆன டெமோகார்கன்ஸ், டெமோடாக்ஸ் அந்த மாரி மரத்துக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. அண்ட் ஒரு ஜாம்பி மாரி ஒண்ணு குட்டு போட்டுட்டு நிக்குது. இதெல்லாம் சம்மந்தம் இல்லாம இருக்கும்போது, இது இந்த மெயின் ஸ்டோரி லைன்ல வருதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில வரதான் செஞ்சிருக்கு. மெயின் ஸ்டோரி லைனா இல்லாம ஒரு வாட் இஃப் சினாரியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, இப்ப நம்ம இதுல நீங்க மார்வெல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் இஃப்ன்னு சொல்லிட்டு, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல பாதி அவெஞ்சர்ஸ் வந்துட்டு மறைஞ்சிருப்பாங்கல்ல. இப்ப வாட் இஃப் ஸ்டோரியில அதர் யூனிவர்ஸ்ல பாதி அவெஞ்சர்ஸ் மறைஞ்சாங்கல்ல, அந்த பாதி அவெஞ்சர்ஸ்க்கு பதிலா உயிரோட இருந்த அவெஞ்சர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போன அவெஞ்சர்ஸ் எல்லாமே உயிரோட இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதான் வாட் இஃப்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நடந்த விஷயத்துல சில விஷயத்த மட்டும் மாத்துனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வாட் இஃப் சீரிஸ். ஸோ அந்த மாரி இதுவுமே ஒரு வாட் இஃப் கதையா இருக்கலாம். மேபி டஃபர் பிரதர்ஸ் வந்துட்டு முன்னாடி இந்த கதைய எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்ட கதையா வந்துட்டு, இப்போதைக்கு சும்மா வாட் இஃப் மாரி எழுதியிருப்பாங்களோ என்னமோ! பார்க்கலாம் அந்த சீரிஸ் வந்தா தான் நமக்கு தெரியும். 16 எபிசோட் என்னமோ சொல்றாங்க. ஒரு 28 நிமிஷம், 30 நிமிஷம் இந்த மாரி குட்டி குட்டி எபிசோடா இருக்கும் போல இருக்கு. 16 எபிசோட் 2 சீசன் சொல்லிட்டு சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கேனான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்ஸ், பூஜாஸ் படி பார்க்கும்போது வந்துட்டு, திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இன்டர்நெட்ல. சுந்தர் சியும், ரஜினியும் ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. "என்னடா பேசுறீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லடா" அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுநாளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆர்கேஎஃப்ஐயோட ப்ரொடக்ஷன்ல நம்ம ரஜினி சார் ஹீரோவா, சுந்தர் சியோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. இவங்க டைரக்டர், அவங்க டைரக்டர்ன்னு சொல்லிட்டு. அப்பவே வந்துட்டு அதுவே ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம பிரதீப் வந்துட்டு டூட் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் இருந்தப்ப அப்ப வந்துட்டு அந்த விஷயத்த கேட்டாங்க. உங்களுக்கு ஏதோ வாய்ப்பு வந்த மாரி சொல்றாங்களே, நீங்க தான் மறுத்துட்டீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் சொல்லாம, அத பத்தி பேச விரும்பலன்னு சொல்லிட்டு மழுப்புனாரு. அப்ப அது உண்மதான் போல இருக்குது. ஸோ ரஜினியும் கமலும் ஒரு படம் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ரஜினி நம்ம கமல் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி, ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற மாரி ஒரு படம் பிளான் பண்ணியிருக்காங்க. நெறைய டைரக்டர்ஸ்ட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரதீப் டீம் பண்ணியிருப்பாங்க போல. அதான் உண்மைங்கிற மாரி தெரியுது. ஏன்னா பிரதீப் வந்துட்டு இல்லன்னு மறுக்காம வந்துட்டு மழுப்புனத பார்க்கும்போது, மேபி பிரதீப் கிட்டயும் கேட்டிருக்கலாம். ஒரு யங் டேலண்ட் யார்கிட்டயாவது கேட்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டைரக்டர்ஸையும் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. பட் பிரதீப்புமே வந்துட்டு அத மறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ கிளாரிட்டியா தெரியல. பிரதீப் இத ஸ்ட்ரெய்ட்டாவுமே சொல்லல. பட் அவர் இல்லன்னு சொல்லல. மறுப்புறாருங்கும்போது மேபி இருந்திருக்கலாம். ஸோ அப்போதைக்கு பிளானான அந்த விஷயங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேத்தையுமே, அதாவது கமல் சாரும், ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்தா எந்த டைரக்டரும் வரமாட்டேங்கிறாங்க. எந்த கதையும் இல்லங்கும்போது, சரி ஓகே ரஜினி, சுந்தர் சியை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணுங்க, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க போல. அதுதான் இந்த படம் போல இருக்கு. பார்க்கலாம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. அருணாச்சலத்துக்கு அப்புறமா இப்பதான் சேர்றாங்க. அருணாச்சலம் பயங்கரமான படம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நடுவுல வந்துட்டு ஆதினாவுடைய மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அருணாச்சலம் படத்துல வந்துட்டு வேங்கம்மவன் சாங்க போட்டு எடிட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆதினா மியூசிக் தலைவரோட படம். பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறேன் இந்த விஷயமே. பட் ஆதினா மியூசிக் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. மூக்குத்தி அம்மன் 2க்கு அவர் பண்ண போறதே வந்துட்டு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அவரு வந்துட்டு ஒரு வித்தியாசமான அவரே சொல்லுவாரு. ஐ எம் டிஃபரெண்ட் ப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுல அவரே சொல்லுவாரு. ஐ எம் நாட் அ ரெகுலர் செலிபிரிட்டி, ஐ எம் அ டிஃபரெண்ட் ப்ரீட்ன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். பார்ப்போம் பண்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு. தனி ஒருவன் 2 ஏகப்பட்ட விஷயங்களுங்கிறது இருக்கு. ஆதினா ரொம்ப நாளா கடைசி உலக போருக்கு அப்புறமா அங்கங்க வந்து போயிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இப்பதான் இது வந்துச்சு அதுக்குள்ள இதுன்னு சொல்லிட்டு. சுந்தர் சி, விஷாலும் இன்னொரு படம் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு பெருசா வீடியோலாம் ஒண்ணும் பண்ணல. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படங்கள்ல எடுத்து வச்சு ஒரு மேஷ் கட் சும்மா எடிட் பண்ணி போட்டுட்டு, விஷாலும் சுந்தர் சியும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி யூடியூப் சேனல்ல அது வந்திருக்கு. மத்தபடி பெருசா அவங்க அந்த படத்த பத்தி எதுவுமே பேசல. பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப பண்ணுவாங்க என்ன ஏதுங்கிறது தெரியாது. பார்க்கலாம். இந்த மதகஜராஜாவுடைய ஹிட் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது ராஜமௌழி சாரோடைய குளோப் ட்ரோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டு மகேஷ் பாபு சாருடைய படம் எஸ்எஸ்எம்பி 29. அந்த படத்துல இருந்து நம்ம பிருத்திவிராஜோட லுக்கை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கும்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்றாரு. இந்த லுக் ரிவீல் வந்தப்ப நிறைய பேக்லாஷ் தான் ஆச்சு. என்னடா இது லுக்கு கேவலமா இருக்கு, விஎஃப்எக்ஸ் கேவலமா இருக்கு, ஏஐ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. மேபி எனக்கு தெரியலையா இருக்கலாம்.
பட் எனக்கு இன்னும் அப்படி ஒன்றும் இதாக இல்லை. சரி இது வந்துட்டு என்ன எனக்கு புரிஞ்சது என்னன்னா, சரி ஓகே இது சாதாரண படம் கிடையாது. டென்டகல்ஸ்லாம் வச்சிருக்காரு. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. ஆத்ரேயாவையும் டாக்டர் ஆக்டோவிஸையும் கலந்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீலிங்கிறது இருந்துச்சு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாய்ங்க. பட் பார்ப்போம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. நடுவுல வந்துட்டு சில பேரு இதே ஃபோட்டோவ எடுத்து கொஞ்சம் கூட பட்டி டிங்கரிங் பண்ணி போட்டுட்டு, அதுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல பெட்டர் தென் ஒரிஜினல் வேற போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் தற்குறிகளா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பார்ப்போம். இந்த படத்துல பத்தி ஏதோ ஒண்ணு வரதா சொல்லியிருக்காங்களே! அது ரூமர்ஸ்ல பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சாங்ஸ் படி பார்க்கும்போது வந்துட்டு "அடி அலையே" அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்துல இருந்து ஜி பிரகாஷ் மியூசிக்ல ஒரு பாட்டு ஷான் ரோடன் அண்ட் தி பாடியிருந்தாங்க. அழகான பாட்டு, அருமையான பாட்டு. உட்காந்து வந்துட்டு அது ஒரு பிடிஎஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா கியூட்டா இருந்துச்சு. அங்கேயே டான்ஸ் எல்லாம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி ஸ்ரீல்ல தான் செம்ம கியூட்டா அவங்க இந்த படத்திலேயே. அண்டு நெறைய பேருக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கான நியூஸா இருந்துச்சு. என்னடா அதர்வாவும் ஸ்ரீல இருந்த ஜோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஆச்சரியமா இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இது ஃபர்ஸ்ட் அந்த டீசர் விட்டுருந்தாங்கல்ல. அதுல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஸ்ரீலுல ஒரு கேரக்டர் பண்றாங்க போல இருக்கு. இதுல யாரு ஹீரோ, ஹீரோயின் ஜோடிங்கிற மாரி இல்லாம, எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ். அதுல வந்துட்டு நம்ம இவரும் சாரி எஸ்கேனாவும் வந்துட்டு சாரி ஐயோ! உளர்றேன் பாருங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எஸ்கேனாவும் அதர்வாவும் வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் இவங்க வந்துட்டு அந்த அதே காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர் ரோல்னு நினைச்சேன். ஜோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பெருசா அத பத்தி யோசிக்கவே இல்ல. இப்ப இந்த சாங் அனௌன்ஸ்மென்ட் "அடி அலையே" அப்படின்னு சொல்லும்போது, ஓ பாட்டா? சரி அப்ப ஸ்ரீலீலாவும் எஸ்கேனாவும் ஜோடி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதுதான் நடந்துச்சு. நான் வந்துட்டு அதர்வாவும் ஸ்ரீலீலாவும் ஜோடின்னு நினைக்கவே இல்ல. இவங்களா நினைச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓகே பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 14th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா "சிக்கிரி சிக்கிரி" அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படத்துலேருந்து ஒரு பாட்டு நம்ம ரஹ்மான் மியூசிக்ல ராம் சரண் சாரோட படம். ஸோ அந்த படத்தை வந்துட்டு சுகுமார் ரைட்டிங்ஸ்னு போட்டிருந்தது. சுகுமார் டைரக்ஷன் கிடையாது. பட் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரா இல்ல அவரோட கதையா அப்படிங்கிறது தெரியல. வேற ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு. பட் இந்த படத்துல அந்த பாட்டை பார்க்கும்போது லைட்டா சுகுமாரோடைய நிறைய டச்சுங்கிறது இருந்தது அந்த விஷுவல்ஸ்லயே. சாங் உண்மையிலேயே செம சூப்பரா இருந்துச்சு. ராம் சரணோட டான்ஸுமே செம சூப்பர். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்துட்டு அந்த டான்ஸ் ஒரு மாரியும், சாங்கே கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. பட் போக போக அது வேற மாரி ஒரு வைப் ஆயிடுச்சு. பாட்டு நல்லா இருக்குது பாருங்க. அண்ட் நம்ம மோஹித் சௌஹான் பாடியிருந்தாரு. அவரோட வாய்ஸ் செம்ம சூப்பருங்க. தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப லேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோஹித் சௌஹான் பாடல. தமிழ தவிர மீதி எல்லா லாங்குவேஜ்லயும் பாடி வச்சிருக்காரு. வேற ஒருத்தர் பாடியிருக்காரு. அது நல்லா இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு மோஹித் சௌஹானுடைய தெலுங்கு வெர்ஷன் தான் ரொம்ப புடிச்சிருக்கு. பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிரிக்கெட் பேஸ்டா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து கிரிக்கெட் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டுலயுமே பேட் தூக்கி டான்ஸ் ஆடுறாரு. கிரிக்கெட் பேஸ்டா இல்ல கிரிக்கெட் ஒரு பார்ட்டாங்கிறது தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்துல வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அனினா பாடியிருந்தாரு. அனினா, தளபதி அண்ட் அறிவு. பாட்டு மஜா தான். எனக்கு என்னன்னா, எனக்கு என்னன்னு தெரியல. ஜனநாயகன் மேல பெருசா ஒரு ஒட்டவே மாட்டேங்குது. எனக்கு கோட்டே ஒரு பக்கா ஃபேரவலா வந்துட்டு ஃபீல் ஆயிட்டதுனால, பெருசா இந்த ஜனநாயகன் அப்டேட்ஸ் வரும்போது பெருசா எக்ஸைட்மென்ட்டே ஆக மாட்டேங்குது. சாங்குமே எனக்கு ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன் அப்படிங்கிறது தெரியல. பட் ஓகே. நல்ல பாட்டு நல்லா இருக்குது. அண்டு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டுல வந்துட்டு நம்ம பூஜா, தளபதி அண்ட் மமிதா 3 பேருமே டான்ஸ் ஆடுற மாரி ஒரு பிட் வந்துச்சு. அத பார்த்தோனே டக்குன்னு ஞாபகம் வந்தது பகவந்த் கேசரி தான். பகவந்த் கேசரில ஒரு பாட்டு இருக்கும் இதே மாரி. அதுல வந்துட்டு நம்ம காஜல், நம்ம பாலையா அண்ட் நம்ம இவங்க ஸ்ரீலீலா 3 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாரி இருந்துச்சு. தப்பில்ல. பகவந்த் கேசரி நல்ல படம் தாங்க. நல்ல படம் தான். என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு அந்த படம் எடுத்தாங்கன்னா, நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அதுல சில விஷயங்கள மட்டும் மாத்துனாங்கன்னா செம சூப்பரா இருக்கும். ஏன் இப்ப பகவந்த் கேசரி ஒரிஜினல் ஃபிலிம்லயே சில கிரிஞ்சு சீன்ஸ மட்டும் தூக்கிட்டோம்னா, படம் சூப்பரான ஒரு படம். நல்ல கருத்து இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு சில அட்வைஸ்லாம் வந்துட்டு செம்ம சூப்பரான விஷயம் அதெல்லாம். மாஸான ஃபைட்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் கூட பாத்துற முடியும். சில கிரிஞ்சான விஷயங்கள தூக்கிட்டா கூட பகவந்த் கேசரி ஒரிஜினல் ஃபிலிமே சூப்பர் படம் தான். அப்படி இருக்கும்போது தளபதிக்கு பண்றாங்கும்போது அதுல எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல படமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 9th ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் ஜனவரி 9th. அதுக்கப்புறமா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். இதுபடி பார்க்கும்போது நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு 2 விஷயம் சொல்றாங்க. இந்த ட்ரெய்லர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னா நவம்பர் மந்தோட எண்ட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல டிசம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 19 வந்துட்டு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்துல வந்துட்டு இன்டர்வல் அதை அட்டாச் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி அந்த சமயத்துல வந்துட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். பட் அன்னைக்கு ஷோஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் ஷோஸ்லயே இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
பட் இது வந்துட்டு வலைய பேச்சு மட்டும் தான். இது வந்துட்டு உண்மையா இதெல்லாம் தெரியாது. லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனால தான் போட போறேன். என்னன்னா லீக்ஸாவும் இருக்கலாம், ரூமர்ஸாவும். லீக்ஸ் அப்படின்னா உண்மைதான் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ரூமர்ஸ்னா சும்மா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது லீக்ஸாவும் இருக்கலாம், ரூமர்ஸாவும் இருக்கலாம். இது கீழே வர எல்லா நியூஸுமே அப்படிதான். ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்எம்பி 129 அதை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு 15th நவம்பர் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு இதாக தான் இப்போ பிருத்விராஜ் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு 15th நவம்பர் ரிலீஸ் ஆக மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்தோட பேர் என்ன எனக்கு தெரியல. குளோப் ட்ரோட்டர் ஹேஷ்டேக்னு போட்டிருந்தாங்க. பட் படத்தோடைய பேரே அதுதானா என்னங்கிறது தெரில. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவதார் 3 ஃபயர் அண்ட் டேஷ் அந்த படத்தோடைய ரன் டைம் பற்றியுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. படம் வந்துட்டு 3 hours 12 minutes அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து பார்ப்பேன். பட் இது உண்மையாகிறது தெரியல. இதுவுமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் கீழே தான் வருது. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த மாதம் வந்துட்டு ஈவெண்ட்ஸ் நடக்க போகிறது வந்துட்டு நாளைக்கு மாஸ்க் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது ஜி பிரகாஷோட மியூசிக்கில். ஸோ இந்த படத்து மேலே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இருக்குது. 21 ரிலீஸ் ஆகுது. டக்குன்னு இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நாளைக்கே ஆடியோ லான்ச்சு. எப்படி ப்ரொமோஷன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு டைமே இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு மோசமாக தான் இருக்க போகுது. மேபி படம் நல்லா இருந்தால்தான் இந்த படத்துக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ஃபுட்ஃபால் ஜாஸ்திங்கிறது வரும். ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு மோசமாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இன்னுமே கதை பெருசாக நமக்கு என்னங்கிறதே தெரியாது. ஏதோ மாஸ்க்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸ்பைரிடேட்டிவ் ஏஜென்சியோட சிஇஓங்கிறாங்க. என்னங்கிறது அவ்வளோ கிளியராக தெரில. ஆண்ட்ரியா வில்லிங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. பட் நமக்கு எதுவுமே கிளாரிட்டியாக சொல்லலை. ஸோ நாளைக்கு ஆடியோ லான்ச். மேபி நாளைக்கு சாயந்தரம் ஏதாவது ட்ரெய்லர் விட்டாலோ இல்லை நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று விட்டால் தான் என்னங்கிறது தெரியும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சுது. வேறு ஏதாவது அப்டேட்ஸை மிஸ் பண்ணி தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் சுந்தரராஜன். பை. அடுத்த வீடியோவில் மைக்கை சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை எப்பயுமே கண்டுக்காதீங்க, இங்கே தான் இருக்கும்.